வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. சம்மர் ஸ்பெஷல் கூலர்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் மொசாம்பி ஜூஸ், அதாவது சாத்துக்குடி ஜூஸ். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதை ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இப்போ நம்ம அந்த எப்படி புழியறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த சாத்துக்குடி நான் 2 பேருக்கு 1 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ அதில் சுகர் ஒரு 2 டீஸ்பூன், சால்ட்டு 2 பிஞ்சு. நான் சுகர் 1 கிளாஸில் தான் கலக்க போகிறேன். இன்னொரு கிளாஸ் ஃப்ரெஷ் ஜூஸ். எப்பொழுதுமே ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கும்பொழுது வெறும் பழத்தினுடைய சாறு மட்டும்தான். அதில் நம்ம அந்த சர்க்கரை சேர்க்கறது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அதை நம்ம அந்த ஜூஸுடைய வெறும் அந்த பலன் மட்டும்தான் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஜூஸ்க்கு தேவையான சாத்துக்குடியை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சாத்துக்குடி ஷைனிங்காக இருக்கும். அதாவது மேலே அந்த தோல் ரஃப்பாக இருக்கிற பழம் கண்டிப்பாக நமக்கு ஜூஸ் வரவே வராது. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற பழம் தான் நமக்கு ஜூஸ்க்கு ஏற்றதாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜூஸ் போட போகிறதுக்கு வாங்கக்கூடிய எல்லா சாத்துக்குடி பழத்தையும் மேலே இருக்கிற தோல் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ அதை நம்ம நறுக்கி ஸ்குவீசரில் புழிய போகிறோம். எப்படி நறுக்கணும் அப்படின்னா, பழத்தினுடைய வயிற்று பகுதியில் தான் நறுக்கணும். ஸோ இதை அலம்பி வச்சுட்டேன் நான் பழத்தை. இப்போ இது மேலே காம்பு இருக்கக்கூடிய பகுதி, அதை அப்படி நம்ம சாய்ச்சி வச்சுட்டு இந்த நடுவில் தான் நறுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்குவீசரில் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நறுக்கிட்டு, என்கிட்ட நார்மலாக இருக்கிற இந்த பிளாஸ்டிக் ஸ்குவீசர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை இது இப்படி இந்த பழத்தை இப்படி வச்சு நடுவில் நல்லா அப்படி அழுத்தி புழிய வேண்டியதான். ஸோ இந்த சாத்துக்குடியில் நிறையா ஜூஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரியே எல்லா சாத்துக்குடியையும் பிழிஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா பழத்தையும் புழிஞ்சு ஜூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு டம்ளரில் நான் எதையுமே கலக்காமல் ஃப்ரெஷ் ஜூஸ், இன்னொரு டம்ளரில் தான் நான் சுகரையும் சால்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதில் பரிமாறிடலாம். ஊற்றிட்டு ஒரு டம்ளரில் சுகர் ப்ளஸ் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாத்துக்குடியோட சத்துக்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சாத்துக்குடி நம்ம ஆல்ரெடி பழசா யார் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறதா இருந்தாலும் முதல்ல சாத்துக்குடியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு தெரியுது, அந்த பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும், எந்த மாதிரி பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சாத்துக்குடி ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான டிஷ்ஷு, ஒரு சூப்பரான ஜூஸு கொடுக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாத்துக்குடியில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ நம்ம விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்கும். அது போக முக்கியமாக செரிமான குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது நிறைய புற்றுநோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஜென்ரலாக இந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான, யாருக்குமே சளியே பிடிக்காது, இது சளி பிடிக்குமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம், எல்லா டைப் ஆட்களுக்கும் ஒத்துக்கக்கூடிய ஒரே பழம் சாத்துக்குடி. ஸோ சாத்துக்குடி ஜூஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெயில் காலத்தில். ஸோ இப்போ நம்ம இதில் ஜில்னு வேணும் அப்படின்னா சில்னஸுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே இதை குடிச்சிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். ஸோ இது சர்க்கரையும் சால்ட்டும் கலந்தது. இது ஃப்ரெஷ் ஜூஸ். ஈவன் ட்ராப் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி நான் சேர்க்கவே இல்லை. முழுசாக ஃபுல்லாக இது ஃப்ரூட்லேருந்து இருந்த ஜூஸ் மட்டும்தான். அதனால் இன்னொன்று நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம சாத்துக்குடி ஜூஸை எல்லா டைப் ஜூஸையும் வீட்டிலேயே குடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வெளியில் குடிக்கும்பொழுது தண்ணி என்ன மாதிரி தண்ணி அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் தண்ணி சரியாக வராத இடங்கள்லாம் என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ எப்பொழுதுமே ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்பொழுது நமக்கு எந்த பயமும் வேண்டாம். ஸோ நல்லா மேக்ஸிமம் தண்ணி யூஸ் பண்ணி செய்கிற எல்லா வகையான இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸை அந்த யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி, நல்ல தண்ணியை நம்ம போட்டு பயன்படுத்துறது தான் உடம்புக்கு நல்லது. ஸோ மேக்ஸிமம் ஜூஸஸை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி குடிப்போம். அதுதான் நமக்கு ரொம்ப சேஃப். ஸோ இந்த பெஸ்ட்டு அருமையான சம்மர் ஸ்பெஷல் கூலர் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான சம்மர் ஸ்பெஷல் கூலரோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.